தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியால் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியால் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ இதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியால் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியால் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 20வது ஞாயிறை இந்த நாளிலே நாம் சிறப்பிக்கின்றோம். ஆழமான இறை நம்பிக்கை இருந்தால், பொறுமை நமக்கு இருந்தால், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்தால், ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குமானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வந்து சேரும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எந்த வேறுபாடும் வித்தியாசமும் பார்க்காமல் ஆண்டவர் நம்மை வெகுவாகவே நன்மைகளால் அபிஷேகிப்பார் என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை ஆழமாக விசுவசிக்க இந்த இறைபலியிலே இறையருள் வேண்டுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும்படியாக தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலைவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் சொல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீ. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 56ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர்தம் ஊழியராயிருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து
தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 மற்றும் 23 முதல் 32 முடிய உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, பிற இனத்தராகிய உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை துண்டித்துவிட்டு அவர்களுக்குள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகிறது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்றும் சொல்லாமா அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கின்றீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 15 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி நூற்பிரிவு 15
இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஊடகத்தின் வழியாக இந்த இறைபலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு வாசக பகுதியைத்தான் இப்போது வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியிலும் மார்க்கு நற்செய்தியிலும் இந்த விவிலிய பகுதியானது அமையப்பெற்றிருக்கிறது. ஒரு சில வித்தியாசங்களோடு இந்த பகுதியானது அமையப்பெற்றிருக்கிறது. வெளிநாட்டிலே நடந்ததாக இந்த ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஒரு எளிமையான ஒரு இறைச்சமூகம், அவர்களுக்கென்று ஒரு ஆலயம் இல்லை. அந்த வேளையிலே ஒரு ஆலயம் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். மேடும் குண்டுமாக பெரிய பாறாங்கற்களோடு அந்த இடமானது அங்கே இருக்கிறது. அந்த இடத்திலே மிகவும் கடினப்பட்டு ஒரு ஆலயத்தை அமைத்து விட்டார்கள். நம்முடைய பகுதியை போல் அல்ல. வெளிநாடுகளிலே ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல பார்க்கிங் வசதி இருக்க வேண்டும். வாகனங்கள் வந்து தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் அங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நிர்வாகம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காது. இந்த ஒரு சூழலிலே ஆலயத்தை அமைத்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆலயத்திற்கான பார்க்கிங் வசதி என்பது அங்கே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இடம் இருக்கிறது, ஆனால் அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கிறது. அந்த பாறையை அகற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆக அந்த பங்கு தந்தையும் சரி, அந்த இறை மக்களும் சரி, எப்படி நாம் இந்த ஒரு சிக்கலை எதிர்கொள்வது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த தந்தையானவர் சொல்கின்றார், வாருங்கள் நாம் ஆலயத்திற்குள்ளாக சென்று நாம் ஜபிப்போம். இந்த பாறாங்கல்லை நகர்த்துவதற்கு ஏதாவது வழியுண்டா என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். ஆண்டவர் நம் சார்பாக செயலாற்றட்டும் என்று நம்பிக்கையூட்டி ஒரு இறை வேண்டலுக்காக அழைத்திருக்கிறார். அவரும் சரி, அந்த இறை மக்களும் சரி இணைந்து அந்த நாளிலே ஜபித்திருக்கிறார்கள். எப்படியாவது எங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும், ஆலயத்தில் வழிபாடு நடக்க வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்க வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஜெபமாக இருந்திருக்கிறது. ஒரு 2 நாட்கள் கழித்து அந்த அருள் பணியாளரை சந்திப்பதற்காக 3 முக்கியமான நபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் டவுன் பகுதியில் இருந்து வர்றோம்,
ஒரு சூப்பர் மார்க்கெட் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சில இடங்களை எங்களுக்கு நிரப்புவது தேவையாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் சரியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதை உடைத்து கற்களாக்கி அந்த இடத்துல கொண்டு போடலான்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஆட்சேபனை என்று இல்லை என்று சொன்னால் இதற்கான தொகையும் தந்து இந்த இடத்திலிருந்து அதை நாங்கள் அப்புறப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு விருப்பம் உண்டா என்று கேட்கிறார்கள். அந்த அருள்பணியாளருக்கு ஒன்றும் புரியவில்லை. மகிழ்ச்சி, இந்த கல் இங்கிருந்து அகன்று விட்டால் போதும் என்று நினைத்திருந்தோமானால் அதற்கான ஒரு தொகையும் தந்து இந்த கல்லை அப்புறப்படுத்த இப்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரே என்று அவர் மகிழ்ச்சி கொண்டாராம். அந்த இறை சமூகம் முழுவதுமே மகிழ்ச்சி கொண்டதாக ஒரு நிகழ்வை நான் வாசித்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற போது, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தை நாம் அணுகி வருகின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் விரும்புகின்ற நன்மைகளை அவர் பொழிவார் என்பது இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல். 3 நிலைகளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த பெண் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கின்றார், ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறுகின்றார். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, அவளுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு கானானிய பெண். அவள் ஒரு கானானிய பெண். வழக்கமாகவே கானானிய பெண் என்று சொல்கின்ற போது அவள் ஒரு யூத பெண் அல்ல. அவள் ஒரு புறவினத்தை சார்ந்தவள், புற தெய்வங்களை வழிபடக்கூடியவள். ஆகவே அவள் ஒருபோதும் யூதர்களோடு பழகுவதில்லை, பேசுவதில்லை. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒருவேளை அந்த பெண்ணை புறக்கணித்திருக்க வேண்டும். ஏன் இந்த கனானிய பெண்ணிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவேளை அவர் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இரண்டாவதாக பார்க்கிறோம், சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும். அப்போது ஆண்டவர் அங்கே பதில் சொல்லுகிறார், சீடரிடத்திலே பதில் சொல்லுகிறார், இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளா இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். ஆக யூதர்களை, குறிப்பாக யூதர்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடியவர்களை மட்டுமே நான் மீட்பதற்காக வந்திருக்கிறேன், அவர்களுக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று உறுதிபட கோருகிறார். கனானியருக்காக நான் வரவில்லை, எமோரியருக்காக நான் வரவில்லை என்பதை தன் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக மறுபடியுமாக 2வது முறையாக அந்த பெண் ஆண்டவரிடத்திலே ஐயா எனக்கு உதவியருளும் என்று கேட்கின்ற போது ஆண்டவருடைய பதில் ஏளனமான ஒரு பதிலாக இருக்கிறது. மிக மிக ஏளனமான ஒரு பதில். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்களுக்கு கொடுப்பது முறையல்ல என்று சொல்கின்றார். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை அந்த பெண் எப்படி சாதுரியமாக கையாள்கிறார் பாருங்கள், எப்படி சாதுரியமாக கையாள்கிறார். ஐயா தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து வெள்ளம் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆண்டவர் ஏளனமாக சொன்ன அந்த வார்த்தைகளையும் சாதுரியமாக அந்த பெண் பயன்படுத்துகிறாள். ஆண்டவர் அந்த பெண்ணை குறித்து அதிக ஆனந்தம் கொண்டிருக்க வேண்டும். அம்மாவுடைய நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்கின்றார். ஆக இந்த ஒரு ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்காது என்ற நிலையில் இருந்த வேளையிலும் கூட அவளுடைய நம்பிக்கையின் நிமித்தம் அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஒரு புறவினத்து பெண்ணாக இருந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய அருளை அந்த கணத்திலே அந்த பெண் பெற்றுக்கொண்டாள். இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் சொல்வது, என்னுடைய திருமலைக்கு அவர்களை அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், ஏனென்றால் என்னுடைய இல்லம் இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். எல்லா மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிதான இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆக புற இனத்து மக்களாக இருந்தாலும் சரி,
யூத மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் நான் ஆசீர்வதிப்பேன், அனைவரையும் என்னுடைய திருமலையிலே ஒன்று சேர்ப்பேன் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வந்த மக்கள் ஒருபோதும் நன்மைகளை அனுபவிக்காமல் சென்றதில்லை. இந்த பெண்ணும் ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டே செல்கிறாள். ஆண்டவர் அவருடைய பிறப்பு நிகழ்வின் போது 3 ஞானிகள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அப்படி அவர்கள் வருகின்ற போது மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றுதான் 3 ஞானிகள் சொல்லுவார்கள். ஆக யூதர்களின் அரசராக மட்டுமே பார்க்கப்பட்ட ஆண்டவர் உலக மீட்பராக உருவெடுப்பது இந்த நிகழ்வில் இருந்துதான் என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு உலக இரட்சகராக, உலகத்தின் மீட்பராக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய ஒரு அனுபவம் தான் இன்றைய நற்செய்தி பகுதியாகவும் இருக்கின்றது. ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகின்றார் என்று சொன்னால் யாராலும் அதை தடுக்க இயலாது. ஆண்டவர் கொடுக்கக்கூடியதை நம்மிடமிருந்து பறிப்பாரும் யாரும் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நம்மிடமிருந்து பறிக்கவும் யாராலும் இயலாது. இந்த பெண்ணும் என்னதான் தடைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற வேண்டும் என்பதை அவள் உறுதியாக கை கொண்டிருந்தாள். ஆகவே அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். சில பல வேளைகளிலே நாம் கேட்கக்கூடிய விரும்புகின்ற நன்மைகள் நமக்கு கூடி வரவில்லை என்று சொன்னால் நாம் பல வேளைகளில் ஆண்டவரை கடிந்து கொள்வோம். நான் உம்மை முழுமையாக நம்பினேனே, நீர் எனக்கு இந்த நன்மை செய்வீர் என்று நான் எதிர்பார்த்தேனே, ஆனால் நீர் என்னை ஏமாற்றி விட்டீரே என்றெல்லாம் நாம் அங்கலாய்த்துக் கொள்வதுண்டு. ஆனால் இந்த பெண்ணை பாருங்கள், இந்த பெண்ணினுடைய ஆழமான நம்பிக்கையை பாருங்கள். எவ்வளவு தடைகள் வந்த போதிலும் கூட அவள் எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை மட்டுமே இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை, அந்த கணத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமலே வாழ்ந்த ஒரு குடும்பம். அவர்கள் செல்லாத மருத்துவமனை இல்லை, அவர்கள் செல்லாத திருத்தலங்கள் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை. அவர்கள் வாழ்விலே என்னதான் ஒரு நிலையில் இருந்தாலும் கூட உள்ளத்திலே கவலையும் வேதனையும் கண்ணீர் மட்டுமே மிஞ்சி இருந்தன. ஆனாலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டார்கள். ஒருவேளை ஆண்டவர் காலம் தாழ்த்தலாம், ஆனால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை செல்வத்தை அவர் தருவார் என்பதை ஆழமாக அவர்கள் நம்பினார்கள். நான் பணி செய்து கொண்டிருந்த அந்த ஆலயத்திலும் கூட அடிக்கடி வருகை தருவார்கள். அவர்களுடைய அந்த ஆலய திருப்பலி நிறைவேற்றவர்களை சந்திக்க வருகின்ற போது கண்களிலே கண்ணீர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்ததை பலமுறை நானும் பார்த்திருக்கிறேன். 42 வயதை கடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த மனைவிக்கு. கணவருக்கு 47, 48 வயது ஒருவேளை ஆகியிருக்கும். அந்த வேளையிலே அவர்களுடைய பல ஆண்டு ஜெபத்தை ஆண்டவர் அந்த கணத்திலே கேட்டார். பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லை என்று அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்ததை, ஆதங்கத்தோடு இருந்ததை, வேதனையோடு இருந்ததை ஆண்டவர் அந்த கணத்திலே மகிழ்ச்சியாக மாற்றினார். 2 குழந்தைகள், இரட்டை குழந்தைகளை ஆண்டவர் அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்து மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தார் வாழ வழிகாட்டி இருக்கிறார். பாருங்கள், எத்தனை ஆண்டு போராட்டம், எத்தனை ஆண்டு, நிச்சயமாக ஒரு 12, 13 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் போராடி இருப்பார்கள். ஆண்டவர் எங்களை இம்மட்டுமாக வழிநடத்திய ஆண்டவர் கண்டிப்பாக இன்னும் ஆசீர்வதிப்பார், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை மனப்பூர்வமாக அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் விரும்பிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். காலம் தடை அல்ல. காலம் ஒருபோதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்க முடியாது. இந்த தம்பதியர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நாமும் ஆழமான நம்பிக்கையோடு இருந்தால், என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாக நம்பினால், ஆண்டவர் நம்மை
அந்த நிலையை அடைய செய்வார். நாம் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிவார். ஆக எல்லா தடைகளையும் கடந்து, மற்ற மக்கள் சொல்லுகின்ற எதிர்மறை எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாம் கடந்து ஆண்டவரை மட்டுமே நாம் இருக்க பற்றி கொண்டு வாழ்கின்ற போது ஆண்டவர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அத்தகைய ஆழமான நம்பிக்கையை நமதாக்குவோம். ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மறையுரையிலே நாம் கேட்ட இறை சிந்தனைகளை உள்வாங்கி 3 வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசியதையும் உள்வாங்கி ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ, நம்முடைய நம்பிக்கை வாழ்வை மேன்மேலும் ஆழமாக்கிட, ஆண்டவரிடமிருந்து வல்ல செயல்களை கொடைகளாக பெற்றிட வரம் வேண்டி நம்முடைய விண்ணப்பங்களை இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் பரலோக பிதாவை, நீர் எங்கள் மீது காட்டுகின்ற கரிசனைக்காக, அன்பிற்காக, நேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள் எங்களுடைய வாழ்வை தொடர்ச்சியாக அழுத்திய போதிலும் கூட உம்முடைய நேசக்கரம் எங்களை தாங்கி இருக்கிறது, வழிநடத்தி இருக்கிறது. உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு நம்பிக்கையூட்டி இருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே கொரோனா என்ற தொற்று நோயினால் இந்த உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் மருத்துவ சிகிச்சையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ என்ற அச்ச உணர்வு எங்களிலும் மேலோங்கி கொண்டிருக்கிறது. அன்பு ஆண்டவரே, இந்த கொரோனா தடுப்பு பணியிலே ஆர்வமாக இணைந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர்தாமை பாதுகாப்பீராக. நாங்கள் அந்த மக்களோடு இருக்கிறோம் என்பதை எங்களுடைய செயல்களால், எங்களுடைய ஜெபங்களால் உணர்த்திட உம்முடைய அருளை எங்களுக்கும் பொழிவீராக. கொரோனா தொற்று நோயாளர்கள் என்றாலே நாங்கள் அஞ்சுகின்ற வேளையிலே அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கான பணிவிடைகளை செய்யக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்களை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, யாதொரு கஷ்டங்களோ தொல்லைகளோ நேராதவாறு அவர்களை நீர்தாமை பாதுகாப்பீராக. அவர்கள் செய்யக்கூடிய பணிகளால் கொரோனா நோயிலிருந்து
பிணியாளர்கள் விரைவிலேயே நலம் பெற்று இல்லம் திரும்பிட ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமாயும் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய இறைச்சமத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய இறைச்சமத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கனானிய பெண் புறவினத்து பெண்ணாக இருந்த போதிலும் கூட ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் என்பதை ஆழமாக விசுவசித்து அதன் வழியாக நன்மையை கண்டு கொண்டாளே, அதே போல நாங்களும் உம்மை மட்டுமே இறுக்கமாக பற்றி கொண்டு நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதை ஆழமாக உணர்ந்து உம்மிடமிருந்தே நன்மைகள் வரும் என்பதை உணர்ந்து உம்மை மட்டுமே இறுக்கமாக பற்றி கொள்கின்ற அருளை எங்களுக்கு பொழிவீராக. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் என்று யோசுவா உரைத்ததைப் போல நாங்கள் உமக்கு மட்டுமே ஊழியம் புரிந்திட, உம்மை மட்டுமே ஆராதித்திட எங்களுக்கு உம்முடைய அருளை பொழிவீராக. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். கண்ணீரோடும் கவலைகளோடும் மனப்பாரங்களோடும் குழப்பங்களோடும் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரையுமே நீர்தாமே கண்ணோக்கும். யார் எங்களுக்கு ஆறுதல் தருவார், யார் எங்களை தேற்றுவார், யார் எங்களுக்காக இருக்கிறார் என்று நம்பிக்கை இழந்து அவர் நம்பிக்கைகளோடு வாழ்கின்ற மக்களை நீர்தாமை கண்ணோக்கும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்த்தும். வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு கஷ்டங்களோடு துன்புறுகின்ற அனைவரையுமே நீர்தாமை தேற்றும், அரவணை தருளும், பாதுகாத்தருளும். ஆண்டவரே, வேலையில்லா திண்டாட்டம் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே குடும்பங்களை நடத்தி சொல்வது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. ஆண்டவரே, அத்தகைய ஒரு சூழ்நிலையிலிருந்து குடும்பங்களை நீர்தாமை காத்து கொள்ளும். வேலை வாய்ப்புகள் பெருகவும் அதன் வழியாக குடும்பங்களிடையே இருக்கக்கூடிய வறுமை நிலைகள் மாறவும், கடன் பிரச்சனைகள் மாறவும் ஆண்டவர் வழிகாட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உரைத்து நீர்தாமை எந்நாளும் எங்கள் அனைவரோடும் உடன் இருப்பீராக. உம்முடைய வல்லமையால் எங்களை காத்து கொள்வீராக. உம்முடைய தூயாவின் வல்லமையால் எங்களை அபிஷேகம் செய்வீராக. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சுமைகள் மாறட்டும், எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் துடைத்தருளும். வேதனையின் விளிம்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் உம்மிடமிருந்து ஆறுதலை கண்டு கொள்ளட்டும். நோயினால் கஷ்டப்படுகின்ற மக்கள் நோயிலிருந்து முழுமையான விடுதலையை காணட்டும். எந்நாளும் ஆண்டவர் தாமே எங்கள் அனைவருமே ஆசீர்வதித்து நலமோடு நாங்கள் வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்பு சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரையாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அன்பு குழந்தைகளையும் திருமண நாளை சிறப்பிக்கின்ற அன்பு தம்பதியரையும் உம்முடைய பாதுகாப்பிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம்முடைய நன்மைத்தனங்களால் அவர்களை நிரப்பும். அவர்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தாரும். வாழ்விலை மகிழ்வும் சமாதானம் பெருக அருள் தாரும். குடும்ப வாழ்வினுடைய இனிமையை அவர்கள் கண்டுணரவும், குடும்ப வாழ்வினுடைய புனிதத்திலே என்றென்றும் திளைத்திருக்கவும் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் வேண்டுகின்றோம். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனை இருக்க பற்றி கொண்டு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்